இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த மூலிகை புனித செடி, அதாங்க எருக்கம் செடி. இதன் தாவரவியல் பெயர் கேலட்ரோபிஸ் ஜிகாண்டியா. இந்த புனித செடியானது திருக்கானாட்டு முள்ளூர் மற்றும் திரு எருக்கத்தாம்புலியூர் ஆகிய கோயில்களில் தல விருட்சமாக உள்ளது. குறுமுகழ் எருக்கால் கன்னி என்ற நற்றிணை பாடல் வரியின் மூலம் எருக்கானது சங்க காலத்தில் இருந்தே இப்பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருவதை அறிய முடிகிறது. கடும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்ட இத்தாவரமானது மரமாக வளரக்கூடிய தன்மை கொண்டது. இதனுடைய இலைகள் மேற்புறத்தில் பசுமையாகவும் அடிப்புறத்தில் வெண்மை நிறத்திலும் காணப்படும். இந்த எருக்கம் பாலானது காலில் தைத்த முள்ளை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. இதன் தண்டிலிருந்து எடுக்கப்பட்ட எருக்கம் நார்களானது பழங்காலங்களில் வில்லின் நானாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. எருக்கம் இலைகளானது நீரிழிவு நோயாளிகளுக்கு காலின் அடிப்புறத்தில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு வலி நிவாரணியாக பயன்படுகிறது. இதன் பூக்களை கொண்டு சுவாச குடோரி என்ற மாத்திரை தயாரிக்கப்பட்டு மூச்சிறைப்பு நோய்களுக்கு மருந்தாக கொடுக்கப்படுகிறது. நன்றி.